கடந்த வகுப்பில் ஸ்ரீ மாதாஜியின் உரையில் நீங்கள் இதை கேட்டிருப்பீர்கள். இடது கை ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி, வலது கை நீங்கள் முதலில் தலை உச்சி குழியில் வையுங்கள். முதலில் தொடுகையை உணர்வீர்கள். அதன் பின்பு சூடாக இருக்கின்றதா குளிர்ச்சியாக இருக்கின்றதா என்று கவனியுங்கள். சூடாக இருந்தால் அது தானாக விலகிச் செல்ல விட்டு விடுவோம். பின்பு குளிர்ச்சியை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் போது மெதுவாக கையை 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்லுங்கள். இந்த குளிர்மை அதிகரிக்கும் போது மெதுவாக அந்த குளிர்ச்சியை நீங்கள் எவ்வளவு தூரம் உணர முடிகின்றது என்று கொண்டு செல்லுங்கள். மெதுவாக கொண்டு செல்லும் போது நீங்கள் தொடர்ந்து உணர்ந்து கொண்டே போகலாம். ஸோ கையை முழுவதுமாக நீங்கள் மேலே கொண்டு சென்றதும் 5 விரல் உங்களுடைய வலது கை 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வையுங்கள். ஸோ இது எமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்த வல்லது. இடது நாடி இடது கையால் நுண்ணதிர்வுகள் சென்று இடது நாடியில் உள்ள வேண்டாதவை அனைத்தும் எமது வலது கை விரல்களால் ஆகாய தத்துவத்துக்கு தள்ளப்படுகின்றது. ஆகாய தத்துவம் அதை உறிஞ்சிக் கொள்கின்றது. இப்பொழுது எமது பிரம்மராந்திரம் தலை உச்சிக்குழி மேலும் தளர்வு அடைந்து மேலும் குளிர்ச்சி அடைவதை நாம் காணலாம். இதேபோல் நாம் வலது நாடிக்கும் செய்யலாம். ஸோ இப்பொழுது வலது கையை மடியில் கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜியின் படத்தை நோக்கி வைப்போம். இடது கை தலை உச்சி குழியில் வைப்போம். முதலில் நாம் தொடுகை உணர்கின்றோம். சூடாக அல்லது குளிராக அல்லது சிறிது ரெண்டும் கலந்த ஒரு நிலை. ஸோ எனவே பொறுமையாக மன அமைதியோடு கவனிப்போம். நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த அன்பு சக்தி, இறை சக்தி வேலை செய்ய விட்டு விடுவோம். இருதயத்தில் தூய்மையோடு நேர்மையோடு உண்மையாக நாம் இதில் முன்னேற வேண்டும் என்ற அந்த முழு விருப்பத்தோடு நாம் எமது இருதயத்தை திறப்போம். இப்பொழுது குளிர்ச்சி பரவ ஆரம்பித்ததும் மெதுவாக 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். குளிர்மை அதிகரிக்கும் வரை நாம் பொறுமையாக இருப்போம். கவனித்து கொண்டு முழு சுழுமுனை நாடியையும் உணர முடிகிறதா என்று பாருங்கள். உச்சிக்குழி முழு சுழுமுனை நாடி. இப்பொழுது மெதுவாக கையை கொண்டு செல்வோம். அந்த குளிர்ச்சியை உணர்ந்து தொடர்ந்து உணர்ந்து மெதுவாக கொண்டு செல்வோம். கொண்டு சென்று முழுமையாக கையை நீங்கள் தலை உச்சிக்கு மேல் கொண்டு சென்ற பின்பு உங்களுடைய 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி திருப்புங்கள். இது எமது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்த வல்லது. வலது நாடியில் உள்ள வேண்டாதவை அனைத்தும் வெப்பம்,
வேண்டாதவை அனைத்தும் வலது கையால் நாம் பெறும் நுண் அதிர்வுகளால் தள்ளப்பட்டு இடது கை விரல்களால் வெளியேறி ஆகாய தத்துவத்தால் உறிஞ்சப்படுகின்றது. இந்த பஞ்ச தத்துவங்கள் எமது உடலை சுத்திகரிக்கின்றது. ஏனென்றால் எமது உடல் பஞ்ச தத்துவத்தால் ஆனது. பிரமராந்திரம் நன்றாக தளர்வடைந்து குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனியுங்கள். அதே நேரம் உங்கள் சுழுமுனை நாடி மூலாதாரத்தையும் கவனியுங்கள். இப்பொழுது நமது இடது கையையும் நாம் கீழே கொண்டு வருவோம். இரு கைகளையும் நமது இருதய மட்டத்தில் வைப்போம். இப்பொழுது முழுமையாக நமது நடு நாடியை நாம் கவனிப்போம். பிரம்மராந்திரம் நாம் ஏழுமான அளவு நமது கவனத்தை தலை உச்சிக்கு மேல் கொண்டு சென்றோம். அந்த குளிர்ச்சியை இன்னும் உணர முடிகின்றதா? தலை உச்சியில் ஒரு 4-5 அங்குல உயரத்துக்கு அதில் உணர முடிகின்றதா? பின்பு நமது உச்சி குழிக்கு உள்ளாக எமது சுழுமுனை நாடி தலைக்குள், பிறகு சுழுமுனை நாடி, அதாவது முள்ளத்தண்டு வழியாக முள்ளந்தண்டு அடிப்பாக நமது மூலாதாரம் வரை அந்த லேசான ஒரு உணர்வு அல்லது மெல்லிய ஒரு குளிர்ச்சியான உணர்வு பரவுவதை காண முடிகின்றதா? விட்டு விடுவோம். எமது அன்பு சக்தி, தாய் சக்தி வேலை செய்ய விட்டு விடுவோம். அன்போடு நமது இருதயத்தை வெளிப்படுத்துவோம். எனது இருதயத்தில் என்ன இருக்கின்றது? எது வேண்டும்? என்ன வேண்டும் எனக்கு? தூய்மையாக, நேர்மையாக, உண்மையாக நான் இந்த தெய்வீக அனுபவத்தை, அன்பை உணர வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கின்றதா? பெற்றோரின் அன்பில்லாமல் எம்மால் வாழ முடியாது. அதுபோல்தான் இந்த நித்திய பெற்றோர் இந்த பிரபஞ்சத்துக்கே பெற்றோராக இருக்கும் அந்த அன்பு சக்தியை நாம் உணர வேண்டும். நான் ஒரு தூய ஆத்மா. இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் ஆவேன், தனித்தவன் அல்ல. என இந்த அன்பு சக்தி கவனித்துக் கொள்கின்றது. எனது மமகாரம், அகங்காரத்தை முழுமையாக கைவிட்டு சரணாகதி அடைய முடிகின்றதா இந்த அன்பு சக்திக்கு? இந்த அன்பு சக்தியில் ஏதும் இன்னும் சந்தேகம் இருக்கின்றதா எனக்கு? இந்த அன்பு சக்தி என்னை ஒவ்வொரு நாளும் மெதுவாக நான் வளர்வதை கவனித்துக் கொள்கின்றதா? எமது பெற்றோர் உலகத்தில் நாம் பிறந்த பின்பு ஒவ்வொரு நாளும் மெதுவாக நாம் வளர்வதை கவனித்து எமக்கு உணவூட்டி எம்மை பாதுகாத்து எமக்கு அனைத்தையும் தந்து எம்மை வளம்படுத்துகின்றார்கள். இப்பொழுது அதற்கு மேல் உள்ள இந்த அன்பு சக்தி, தாய் சக்தி நான் வளருவதை கவனிக்கின்றதா?
என்னை ஊட்டமளிக்கின்றதா, என்னை வளம்படுத்துகின்றதா, நான் எனது அகங்காரம் மமகாரத்தால் எனக்கு ஏற்படுத்திய காயங்கள், மற்றவர்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள் அனைத்தையும் ஆற்றி என்னை தன் நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் உள்ள ஒரு பாதுகாப்பான நிலையை எனக்கு தந்து என்னை வளம்படுத்துகின்றதா? நான் அதை உணர்ந்திருக்கின்றேனா? அதை உணர்ந்திருந்தால் சிறு சிறு மாற்றங்கள் எமது வாழ்வில், அதற்காக அந்த தாய்க்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை நாம் தெரிவிப்போம். தாயே, என்னை மேலும் மேலும் இந்த தியானத்தில் என்னை முன்னேற்றி எனக்கு முழுமையான வளர்ச்சியை தாருங்கள். எனக்கு முழுமையான ஞானத்தை தாருங்கள். எனது மனதில் உள்ள அறியாமை இருளை போக்கும் தூய தெய்வீக ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது இந்த நிலையில் நாம் இன்று ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். மீண்டும் இந்த அருள் உரையில் ஸ்ரீ மாதாஜி நமக்கு தேவையான ஞானத்தை தந்து அருள்கின்றார். எனவே தியான நிலையில் நாம் இதை கேட்போம். அந்நிலையில் இதை நாம் நன்றாக உள்வாங்கிக் கொள்ளலாம். இதனுடைய ஆழமான அர்த்தங்களையும் நாம் புரிந்து கொள்ளலாம். I bow to all the seekers of truth. You have been already told about these centers within us, their qualities, and these three channels which constitute them. But one may ask, why all this instrument placed within us? With what purpose? And why evolution has to go further? The reason is, you have to now become the spirit. Go beyond your physical, emotional, mental being and become the spirit. Because spirit is the reflection of God Almighty. And spirit is the universal being within you. When you become the spirit,
you become a universal being. You become a universal being doesn't mean that you take a certificate that you are a universal being. Not at all. But this state of being an universal being is manifested in you. It is manifested as a innate knowledge within you. As you have innate knowledge of colors now, you know this is this color, this is this color. You see it. In the same way, you become aware of you being a universal being. Means a microcosm becomes the macrocosm. Again I say becomes. It's not just a feeling that you have become. Like a drop becomes the ocean. But again, it's not just a mental understanding, but it is a happening. And this happening takes place, and you become a personality which leaves your boundaries, limitations, and you start seeing yourself as a very loving, affectionate, compassionate personality. When a child is born to a mother, she feels tremendous love for the child. From where does she get this love? Is innately built within her, and her love becomes doubled. Whatever love she had for herself starts flowing towards her child. But when you become a universal being, then your compassion takes a very universal personality. Then you do not think that you are an Australian or you are an Englishman or an Indian. But you just think that we are part and parcel of one universal personality. Now this feeling sometimes can be confusing. The word is. Feeling means I feel very happy, I feel very unhappy. It's all a mental projection. But it becomes part and parcel of your awareness. This is the point I want to make very clearly to you, that it becomes just an awareness of collective consciousness. Then you can't avoid it, you can't just get rid of it. As you feel for your family. Why do you feel? I mean, some even don't feel that. But most of you feel for your family, for your children, for your wives, for your brothers, sisters, father, mother. So why do you feel for them? Because you have expanded your personality. So you just feel it. But when your personality is that expanded, then the whole world seems to be your family, your relations. Then you do not see a person superficially, skin deep. But you see a person as a part and parcel of your being. Not only that, but as you can feel your own chakras on your fingertips, you can feel the chakras of another person on your fingertips. And then if you know how to correct, you can correct those centers and correct their problems. Today I'll just deal with one chakra, how when one chakra goes out of order, what happens to us. It's very interesting to find out
how we suffer from so many diseases because of one center. This center is the second center of Swadhisthana. Second center of the Swadhisthana is attached to the Nabhi, the third center, and moves around the whole of that green area. It can go to the end, to the periphery, or it can be anywhere. And the duty of this center is mainly to convert the fat cells for the use of the brain. That medical science doesn't know. The other functions are to look after the liver, to look after the pancreas, look after the spleen, the kidneys, and the intestines. So when we start thinking too much, when we become futuristic, we start planning everything. I mean, sometimes people plan so much that you don't know where you are left with that plan. And that planning gives you a terrible mental exertion, and you need more energy for your cells in the brain. So this has to pass, as you see here clearly, it has to pass into your brain, the energy. But when you think too much and plan too much, and if you are successful, then you develop an institution called ego, which is a big yellow bile in your head. That's not only thing. But as you start thinking too much, you neglect all these viscera, all these organs in the viscera. And thus you have very big problems of health to begin with. Of course, when you neglect your liver, you know liver is, they say, you will live till your liver will allow. Now this liver has to clean all the poison from your body. It comes out as heat and is delivered to the bloodstream. But when this is neglected, this poor liver doesn't know how to function without the energy, and all the heat is accumulated in the liver. So a person suffers from liver trouble. Now the symptoms are he gets migraine, he cannot see the sun, then also he gets very hot-tempered, irritable, angry, because there is so much of heat. Then this heat passes. I was telling in Canberra, most of the bureaucrats have this problem because they plan too much. And where do we land with that planning, God alone knows. So, then this heat passes upward and downward. So when it passes downward, it gives you a very bad problem of terrible constipation, because the heat constricts your intestine, large intestines. It also coagulates your kidneys, by which you have kidney trouble, you cannot pass your urine. Then you go on the dialysis and you are certified as really dead because you cannot last longer. It's a very expensive treatment, but doctors do not tell you frankly that, oh, you are not going to live. Then this heat can pass upward. And when it goes upward, it goes, say, to your right heart as shown there. As a result of that, you develop asthma. Of course, asthma is connected also with the left side. So when there's triggering done by the left side, then you get this horrible disease called asthma. Then this heat can go upward and can ruin your throat. It can freeze your right arm. It can make your left eye red
and also your left ear deaf. But by chance, if such a person is young and using too much physical energy and mental energy, as well as drinking a lot, he can have a very fatal heart attack, a very massive one, and he may die very early in age. You must know that all such attacks at a young age always are fatal. But when you see to the other side is that there is a pancreas which is neglected. As a result of the neglect of the pancreas, you develop a disease called diabetes. Even the mothers who are extremely planning type and thinking type give that disease to their children. And children are born with diabetes. Then you have the third problem with the spleen. This is the most dangerous one. Nowadays, as the life is, we are all time bound, very particular about time. As a result of that, we have become extremely hectic. Supposing you sleep very late in the night, then you have to get up early in the morning somehow get into your clothes and run to the office. Don't even take your breakfast, your wife will give you. So on the way in the car you are eating your breakfast. And then you read the newspaper. You get a shock of your life because so many horrible things are happening. Newspapers will never give something that is good or is doing well, but something that has gone wrong to give a sensational feeling. It gives you sometimes horrible things. So early in the morning, if you read something horrible, being a human being, you are sometimes shocked. Then you find there is a jam on the way and you get so upset and all your peace is disturbed. Now this spleen is responsible for creating red blood corpuscles when you are in emergency. You must have seen when you eat your food and you run, you get a pain here. That's because your spleen is trying to pump out new RBCs. Now, to create that, this spleen has to work very hard. But it cannot understand the crazy, hectic personality. Every time it tries to cope with it, it goes crazy. So such a spleen becomes crazy. And ultimately, with some triggering on the left-hand side, you develop a horrible disease called as leukemia or blood cancer. Then also your intestinal problems, the pain in the stomach and all that, indigestion, all go hand in hand only because of one center only on the right side. I have not even described the left side center. So if I describe all these, then the whole materia medica will be described. It's like that. So all the permutations and combinations of these centers give you physical problems, then the left side gives you the mental problem. Now, when the Kundalini rises, as I told you, she pierces through these centers and like pearls, the thread passes through different pearls. So the left and right hand are brought together and are nourished, and that's how you feel all right, your health is all right. So when the Kundalini rises and when she touches the spirit, the seat of the spirit here, the flow of the grace also on the sympathetic nervous system relaxes your center and nourishes them. Plus the rising of the Kundalini helps you such a lot. But unless and until you get awakening of your Kundalini and the last breakthrough of the last center, you cannot feel all right. And you have to work it out in a proper way, understandingly how to cure yourself or how to cure others. You have to also know how to protect yourself. But you definitely become a personality who can cure people, who can cure themselves. I mean, Sahaja Yogis don't go to doctors at all, I have no question.
As soon as they get into trouble, they know this burning started. Now, this is it, clear it out. They are the doctors, they get the diagnosis, they know the medicine, finished. So the first thing that happens to us that physically you feel perfect. After that you don't age also. Your age comes down. You don't have wrinkles, you don't have worries. Because all your worries are due to your left side or right side, which is causing you two institutions of ego or superego. ஸோ இந்த உரையில் ஸ்ரீ மாதச்சி எமது இடது பக்கம் வலது பக்கத்தின் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துகின்றார். இவை அனைத்தையும் சரி செய்யக்கூடியவர் ஒருவரே. எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தாய் அன்பு சக்தி நமக்குள் குண்டலினி சக்தியாக இருக்கின்றது. இந்த சக்தி மெதுவாக சுழுமினை நாடி வழியாக மேலெழுந்து ஒவ்வொரு சக்கரங்களூடாக செல்லும் போது எமது இந்த இடது பக்க வலது பக்க பிரச்சனைகளை சரி செய்து நமது பிரம்மராந்திரம் தலை உச்சி வழியாக நமது தலை உச்சி பிரம்மராந்திரத்தை திறந்து எம்மை எங்கும் நிறைந்திருக்கும் இந்த அன்பு சக்தியோடு எம்மை இணைக்கின்றது. இதுவே யோகா இணைப்பு தியானம். ஸோ இந்த தியானம் மூலம் நாம் இந்த அன்பு சக்தியின் கருணை எமக்குள் பாய ஆரம்பிக்கின்றது. அது மேலும் மேலும் எம்மை வளம்படுத்துகின்றது இந்த அன்பு. ஸோ இப்பொழுது நாம் அதை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். நமது பிரம்மராந்திரம் திறந்து தளர்வடைந்து திறந்து அதன் ஊடாக இந்த அன்பு சக்தி எமக்குள் வருகின்றதா என்று பார்ப்போம். என்று எமது வலது நாடி பிரச்சனைக்கு முக்கிய காரணமான சக்தி மையம் நமது சுவாதிஸ்தானம். ஏனென்றால் நமது வலது நாடி சுவாதிஸ்தானத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. இடது நாடி நமது மூலாதாரத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. இந்த வலது நாடி பிரச்சனை அதீத சிந்தனைகள், கவலைகள், இவை எமது வலது நாடியை பலமிழக்க செய்கின்றது. இந்த அதீத சிந்தனைகள், அதீத உடல் உழைப்புகள் காரணமாக உடல் வெப்பம் அதிகரிக்கின்றது. கல்லீரல் அதாவது லிவரை பாதிக்கின்றது. லிவர் கடுமையாக வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது. எனவே இன்று நாம் எமது வலது பக்கத்தை சுத்திகரிப்போம். உப்பு நீர் தயாராக இருப்பவர்கள்
தயவு செய்து ஒவ்வொரு வகுப்பிலும் உப்பு நீர் தயாராக வைத்திருங்கள். நாம் இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யலாம். தயாராக இல்லாதவர்கள் தயவு செய்து ஒரு 2 நிமிடம் தருகின்றேன், தயார்படுத்துங்கள். உப்பு நீரில் நாம் கால்களை வைப்போம். இந்த பஞ்ச தத்துவங்களின் அதிபதி இந்த சர்வ வல்லமை பொருந்திய இந்த இறை சக்தியாகும். இந்த பஞ்ச தத்துவங்களாலேயே எமது உடல் ஆனது. எனவே இந்த பஞ்ச தத்துவங்கள் எமது உடலை சுத்திகரிக்கின்றது. அதிலும் நீர் தத்துவம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு நமது இடது நாடி வலது நாடியை சமநிலை செய்கின்றது. கல்லீரலை குளிர்வடைய செய்கின்றது. நமது உடலில் உள்ள மேலதிக வெப்பத்தை அகற்றுகின்றது. இதனால் நமது மனம் ஒரு ஆழமான அமைதி நிலைக்கு செல்கின்றது. எனவே நாம் இதயபூர்வமாக இந்த நீர் தத்துவத்திடம் நாம் வேண்டிக் கொள்வோம். எம்மை முழுமையாக சுத்திகரிக்க வேண்டிக் கொள்வோம். கால்களை அதில் நாம் வைப்போம். நமது சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் நமது கல்லீரலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. முதலில் நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைப்போம். அதாவது நமது கவனம் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு சுழுமுனை நாடி வழியாக நமது சுவாதிஷ்டானத்தை கவனிப்போம். நமக்கு தெரியும், சுவாதிஷ்டானம் அமைதியை விரும்பும் சக்தி மையம். இதனுடைய பயங்கர எதிரி கோபம், சினம், வெறுப்பு இவையே நமது சுவாதிஷ்டானத்தின் எதிரியாகும். இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே, இந்த எதிரிகளை முழுமையாக என்னிடமிருந்து வெளியேற்றி எனது சுவாதிஷ்டான சக்கரத்தை அன்பாலும் கருணையாலும் நிரப்பிவிடுங்கள்.
இந்த அன்பு கருணை எம்மை நோக்கி இருக்க வேண்டும், மற்றவர்களை நோக்கியும் இருக்க வேண்டும். மற்ற அனைவர்களை நோக்கியும் இருக்கும் அன்பு கருணை. நமது சுவாதிஸ்தான சக்கரம் இந்த அன்பும் கருணையாலும் நிரப்பப்படும் போது தூய ஞானம் நமது மனம் அமைதியடைந்து தூய ஞானம் நமக்குள் ஒளி பெற ஆரம்பிக்கின்றது. தூய ஞானம் ஒளி பெறும் போது நமது கவனமும் தூய்மை அடைகின்றது. மற்றும் இந்த சுவாதிஸ்தான சக்கரத்துக்குரிய தெய்வம் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி ஆவார். நமக்கு தெரியும், சரஸ்வதி சக்தியே நமக்கு அறிவை தருபவர். ஸோ இந்த அறிவு மூலம் எம்மை அமைதிப்படுத்துகின்றார். எமது கோபம், சினம், வெறுப்பு இவை அனைத்தும் நம்மை விட்டு விலகுகின்றது. ஞானம் ஒளி வந்ததும் வேண்டாத இருள் நம்மை விட்டு விலகுகின்றது. எனவே இன்று நாம் பிரார்த்திப்போம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி அவர்களை. தாயே, எனது சுவாதிஸ்தான சக்கரத்தில் எழுந்தருளுங்கள் தாயே. எனது சுவாதிஸ்தான சக்கரத்தை ஒளியூட்டி எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள். எனது மனதில் உள்ள விசாரங்கள் அனைத்தையும் அகற்றி எனக்கு தூய ஞான ஒளியை தந்தருளுங்கள் தாயே. எனது மனக்கண்ணை திறந்து தாருங்கள். ஞானத்தால் எனது அறியாமை இருளை போக்கி எனது மனக்கண்ணை திறந்து தாருங்கள் தாயே. குண்டலினி தாயே, எனது சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு வந்து அதை ஒளியூட்டி ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி அவர்களின் அனைத்து ஞானத்தையும் எனக்குள் ஒளியூட்டி தாருங்கள். தங்கள் வருகையை நான் உணரச் செய்யுங்கள் தாயே. சுவாதிஸ்தான சக்கரத்தில் தங்களின் அன்பை குளிர்ச்சியாக உணரச் செய்யுங்கள். மாதாஜி உரையில் கூறினார், சுவாதிஸ்தான சக்கரம் நாவி சக்கரத்திலிருந்து தொங்குகின்றது. மேலும் நாபியை சக்கரத்தை சுற்றி சுழல்கின்றது. இதனால் பவசாகரம் உருவாகின்றது. எனவே நாம் சுவாதிஸ்தானத்தை தூய்மைப்படுத்தும் போது எமது பவசாகரம் மற்றும் நாபி சக்கரம் அனைத்தும் தூய்மை அடைகின்றது. ஞானத்தால் அனைத்தும் தூய்மை அடைகின்றது. இன்று நாம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி அவர்களின் 21 நாமங்கள் கேட்டு நாம் எமது சுவாதிஸ்தான சக்கரத்தை நாம் சுத்திகரிப்போம்.
ஸோ தொடர்ந்து உப்பு நீர் சுத்திகரிப்பில் இருப்போம். தேவையாயின் நீங்கள் உங்களுடைய வலது கையை அடி வயிற்று பகுதி சுவாதிஸ்தானத்தில் வைக்கலாம். வையுங்கள். வைத்து அங்கு குளிர்ச்சியை உணர்வோம். குண்டலினி தாய் அங்கு வந்து நமது சுவாதிஸ்தானத்தை ஒளியூட்டுவதை கவனிப்போம். ஸோ தாயே, முழுமையாக நமக்குள் இருக்கும் இந்த கோபம், வெறுப்பு, சினம் எம்மை நோக்கியும் இருக்கலாம், இவை மற்றவர்களை நோக்கியும் இருக்கலாம். எதுவானாலும் முழுமையாக தாயே அவற்றை எடுத்து விடுங்கள். இவை எனக்கு எதிரிகள். இந்த எதிரிகளை என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி விடுங்கள். எனது முன்னேற்றத்துக்கான எதிரிகள். அது மட்டுமல்ல, இந்த எதிரிகளால் நாம் எம்மை புண்படுத்துகின்றோம், மற்றவர்களையும் புண்படுத்துகின்றோம். அவர்களின் வாழ்க்கையிலும் பாரிய எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றோம். எனவே தாயே, தயவு செய்து இவற்றை என்னிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எனது சுவாதிஸ்தான சக்கரத்தில் எப்பொழுதும் நான் தங்களுடைய அன்பையும் கருணையையும் குளிர்ச்சியாக உணர செய்யுங்கள். அந்த அன்பும் கருணையும் என்னிடமிருந்து முழுமையாக வெளியேறட்டும். இப்பொழுது நாம் கேட்போம். ஓம் ஸ்ரீ புத்தே நமஹ. ஓம் ஸ்ரீ மஹத்தஹங்கார நமஹ. ஓம் ஸ்ரீ சூர்யா நமஹ. ஓம் ஸ்ரீ சந்திர நமஹ. ஓம் ஸ்ரீ ஆகாஷ தத்துவ स्वामिनी नमः. ओम श्री वायु तत्व स्वामिनी नमः. ओम श्री तेजस तत्व स्वामिनी नमः. ओम श्री आप तत्व स्वामिनी नमः. ओम श्री पृथ्वी तत्व स्वामिनी नमः. ओम श्री आकाश तत्वेश्वरी नमः. ओम श्री अनिल तत्वेश्वरी नमः. ओम श्री तेजो तत्वेश्वरी नमः. ओम श्री जल तत्वेश्वरी नमः. ओम श्री भूमि तत्वेश्वरी नमः. ओम श्री हिरण्यगर्भा नमः. ओम श्री पंचतन्मात्रा नमः. ओम श्री पंचभूता नमः. ओम श्री विश्व नमः. ओम श्री तेजसात्मिका नमः. ओम श्री प्रज्ञात्मिका नमः. ओम श्री तुर्या नमः. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது மீண்டும் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி மந்திரம் சொல்லுவோம்.
ॐ त्वमेव साक्षात् श्री ब्रह्मदेवा सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. சுவாதிஸ்தான சக்கரத்தில் குளிர்ச்சியை உணர்கின்றோமா என்று கவனிப்போம். ஒன்றே ஒன்றுதான் தாயே, குண்டலினி தாயே, தங்களுடைய அன்பாலும் கருணையாலும் எனது சுவாதிஸ்தான சக்கரத்தை நிரப்பி விடுங்கள். அந்த அன்பும் கருணையும் குளிர்ச்சியாக எனது சுவாதிஸ்தான சக்கரத்தில் இருந்து வெளிப்படட்டும் தாயே. இந்த கோபம், வெறுப்பு, சினம் அனைத்தையும் நாம் மன்னிப்பால் மன்னித்து விடுவோம். அன்பாலும் கருணையாலும் நமது இருதயத்தையும் முழுவதுமாக நிரப்பி விடுவோம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கிக் கொண்டிருப்போம். இடது கையை எமது கல்லீரலில் வைப்போம். கல்லீரலில் சிறிது குளிர்ச்சியை உணர்வோம். குண்டலினி தாயே, இவ்வளவு நாளும் எனது தவறான உணவு பழக்கங்கள் அல்லது தவறான எண்ணங்கள், கோபம், சினம், வெறுப்பு, அகங்காரம் இவற்றால் எனது கல்லீரலை நான் பாதித்திருந்தால் தாயே, எனது கல்லீரலுக்கு வந்து எனது கல்லீரலின் ஒவ்வொரு கலத்தையும் தங்கள் அன்பால் நிரப்பி அந்த காயங்களை ஆற்றி விடுங்கள் தாயே. எனது கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் தாங்களே கட்டுப்படுத்துங்கள் தாயே. கல்லீரலில் தங்களின் வருகையை, தங்களின் அன்பை நான் உணரச் செய்யுங்கள். இந்த கல்லீரல் வெப்பமடைவது எங்கள் செயல் மட்டுமல்ல, இந்த உலக விவகாரங்களும் கூட அந்த வெப்பங்களை நாமும் உணரலாம். எனவே அவை அனைத்தையும் நாம் தாயே நம்மிடமிருந்து அகற்றி விடுங்கள்.
இப்பொழுது எமது இடது கையை நாம் அடுக்கி கொண்டு வருவோம். தொடர்ந்து அந்த கல்லீரலின் குளிர்ச்சியை நாம் கவனிப்போம். கவனித்து எமது முழு கவனத்தையும் பிரமராந்திரத்துக்கு கொண்டு வருவோம். முழு சுழுமுனை நாடி எமது வலது பக்கம் முழுமையாக குளிர்ச்சியை உணர்வோம். இந்நிலையில் நாம் தொடர்ந்து தியான நிலையில் இருப்போம். ஒரு தொடர்ந்து சிறிது நேரம் தொடர்ந்து நாம் அந்த குளிர்ச்சியை தக்க வைத்துக் கொள்வோம். இப்பொழுது எமது மற்றும் எமது சுவாதிஷ்டான சக்கரம் ஆகிய சக்கரத்தோடு தொடர்புடையது. எனவே எமது வலது நாடியை நாம் சுத்திகரிக்கும் போது ஆகிய சக்கரத்திலும் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். மன்னிப்பு அவசியம். எமது எண்ணங்கள் மூலமாகவே அனைத்தும் எம்மோடு தொடர்பு கொள்கின்றது. மற்றவர்களோடும் நாம் எண்ணங்கள் மூலமே தொடர்பு கொள்கின்றோம். எனவே இந்த கோபம், சினம், வெறுப்பு அனைத்தும் எண்ணங்கள் மூலமாகவே எம்மை தாக்குகின்றது. மற்றவர்களில் கோபம், வெறுப்பு இவையெல்லாம் எண்ணங்களில் வருகின்றது.
எனவே இந்த எண்ணங்களை நாம் மன்னிக்க வேண்டும். முதலில் இந்த எண்ணங்கள் எனது மமகாரம் அகங்காரத்தால் வருகின்றது. இந்த மமகாரம் தேவையற்ற எல்லைகள் வரம்புகளை மீற முடியாது, தேவையற்ற எல்லைகள் வரம்புகள் கடந்த காலத்தில் இருந்து வந்தவை, இவற்றை மீற முடியாது, அவற்றை பிடித்து வைத்துக் கொள்வதால் சினம் வெறுப்பு என்பன வருகின்றது. அவற்றிலிருந்து விடுபட்டு நாம் விடுதலை அடைய வேண்டும். அகங்காரம் எம்மை கட்டி போடுகின்றது. அகங்காரம் உண்மையில் எம்மை பலவீனப்படுத்துகின்றது, எமது புத்தியை மறைக்கின்றது. ஸோ இவையிட்டால் வெறும் எண்ணங்களால் எந்த ஒரு லாபமும் நமக்கு இல்லை. இவற்றை நாம் மன்னித்து விடுவோம். அவை வரும்போது அவற்றை நாம் ஒரு பார்வையாளராக பார்க்கும் நிலை வர வேண்டும். அவற்றை அது என்னுடையது என்று பயப்படாது, அவற்றை பார்வையாளராக பார்த்து அவற்றை மன்னித்து அமைதியடைய செய்து அந்த நமது மனதுக்கு அப்பால் நாம் ஆத்ம நிலைக்கு செல்ல வேண்டும். ஸோ ஸ்ரீ மாதாஜி மன்னிப்பை பற்றி கூறுகின்றார். மன்னிப்பு என்பதன் உண்மையான பொருளை விளங்கப்படுத்துகின்றார். மன்னிப்பு என்பதன் உண்மையான பொருள் ஒரு நிமிடம். ஸோ மன்னிப்பு என்பதன் உண்மையான பொருள் இது ஸ்ரீமாதாஜியின் அருள் உரை. ஸ்ரீமாதாஜி சொல்கின்றார், அம்மா, ஒருவரை மன்னிப்பது மிகவும் கடினமானது என்று பலர் என்னிடம் கூறுகிறார்கள். ஆனால் ஒருவரை மன்னிக்காமல் இருப்பது மிக கொடிய செயல் என்று நான் கருதுகிறேன். மன்னிப்பதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது. மன்னிப்பதில் ஒரு மிகச் சிறந்த ஆனந்தம் பொதிந்துள்ளது. நீங்கள் ஒருவரை மன்னித்த மறுகணமே அந்த தெய்வீக சக்தி பொறுப்பேற்றுக்கொண்டு உங்களை காத்து கொள்ளும். எவராலும் உங்களை சலனப்படுத்தவோ தொந்தரவு செய்யவோ இயலாது. ஆனால் அதற்கு முன்னதாக நீங்கள் அந்த தெய்வீக சக்தியிடம் உங்களை முழுமையாக சரணடைய வேண்டும். அதுவே மன்னிப்பு என்பதன் உண்மையான பொருளாகும். ஒருவரை தண்டிப்பது குறித்தோ அல்லது அவருக்கு எதிராக ஏதேனும் நடவடிக்கை எடுப்பது குறித்தோ நீங்கள் வீணாக கவலை கொள்ள தேவையில்லை. அந்த தெய்வீக சக்தியே உங்களிடமிருந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எது தேவையோ அதை செவ்வனே நிறைவேற்றும். அதுவும் எத்துணை அழகிய முறையில் அது செயல்படுத்துகிறது என்பதை நேரில் காண்பதே ஒரு பெரும் அனுபவமாகும். ஸ்ரீ மாதாஜி 1996ஆம் ஆண்டு இத்தாலியில் ஆற்றிய உரையின் இருந்து எடுக்கப்பட்ட இந்த கருத்து எனவே மன்னிப்பு மிகவும் முக்கியமானதாகும். எனவே இந்த சக்திக்கு நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எமது நித்திய பெற்றோர்கள் தாய் எம்மை கவனித்துக் கொள்கின்றார். அதை உணர்வோம். ஒவ்வொரு நாளும் தாயின் அன்பை உணர்வோம்.
அவருடைய கவனிப்பை ஒவ்வொரு நாளும் உணர்வோம். எவ்வாறு அவர் வளம்படுத்துகின்றார் என்பதை உணர்வோம். இருதயத்தில் தூய்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்போம். அவ்வாறான குழந்தைகளையே அன்னைக்கு மிகவும் பிடித்தமான குழந்தைகள். தாயே, நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். அதுபோல் நான் செய்யும் தவறுகள், தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தவறுகள், எனது பிழைகள், நான் முன்பு விட்ட பிழைகள், எனது அறியாமை, எனது பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் தாயே. இப்பொழுது நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்து குண்டலினி அணியை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். நீங்கள் நீரை ஒரு புறம் வைக்கலாம், அது பின்பு நீங்கள் எடுத்து கழிவறையில் கொட்டலாம். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை மெதுவாக எழுப்புங்கள். ஒவ்வொரு சக்கரமாக கொண்டு செல்லுங்கள். சென்று ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். இப்பொழுது இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை 3 முடிச்சுக்கள். இரு கைகளையும் ஆகாயத்தை நோக்கி 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இப்பொழுது நாம் இந்த தியானம் செய்ய முன்பு இருந்த நிலைக்கும் இப்போ இருக்கும் நமது மனதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். எவ்வளவு ஒரு அமைதியை தந்திருக்கின்றது என்று பார்க்கலாம். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சர்ஷர. இரு கைகளையும் கூப்பி வணங்கி நமது இதயபூர்வமான ஆனந்த கோடி நன்றிகளை எமது குரு அன்பு தாய் ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு
செலுத்தி மேலும் மேலும் எம்மை இந்த தியானத்தில் ஞானத்தை எமக்கு தந்து எம்மை வழி நடத்தி செல்லுங்கள் தாயே. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். எவ்வாறு இருந்தது உங்களுக்கு தியானம்?